வணக்கம். மார்கழி 14 திருப்பாவை பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். விளக்கம். எங்களை முன்னதாகவே எழுப்புவேன் என்று வீரம் பேசிய பெண்ணே, கொடுத்த வாக்கை மறந்ததற்காக வெட்கப்படாதவளே, உங்கள் வீட்டின் பின் வாசலிலுள்ள தோட்டத்து தடாகத்தில் செங்கழுநீர் மலர்கள் மலர்ந்து விட்டன. ஆம்பல் மலர்கள் தலை கவிழ்ந்தன. காவி உடை அணிந்து துறவர்கள் திருச்சங்கு முழக்கம் செய்ய தங்கள் ஒளிவீசும் வெண்பற்கள் தெரியும்படி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெண்ணே, சங்கும் சக்கரமும் ஏந்திய பலமான கரங்களை உடையவனும் தாமரை போன்ற விரிந்த கண்களை உடையவனுமான கண்ணனை பற்றி பாட நீ இன்னும் எழாமல் இருக்கின்றாயே. நன்றி, வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.